இந்த வீடியோல Jio Bharat B2 போனை தான் நம்ம டோட்டலா அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இதுல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் மிஸ்ஸும் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு சில பஞ்சாயத்தும் இருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை சுத்தி இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸை ஓபன் பண்ணோம்னா ஒரு சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இது வெறும் 2.5 வாட்கான சார்ஜர். கண்டிப்பா இந்த போன் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரம் மேல அசால்ட்டா எடுத்துக்கும். அப்புறமா ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க, போன் கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஒரே ஒரு பேப்பர் இருக்கு, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, இந்த பாக்ஸ் ஓரமா வச்சுட்டு இந்த போன் எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். போனை சுத்தி எல்லாமே பிளாஸ்டிக் தான். பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. பட்டன் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா இந்த 1 2 3 பட்டன்ஸ் எல்லாம் நல்லாவே ஸ்மூத்தா இருக்கு. அதுல பெரிய பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா எங்க பஞ்சாயத்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 பட்டன் இருக்குல்ல, இதுல லெஃப்ட் சைட் பட்டன் வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தா வேலை செய்யல, ரொம்ப ஹார்டா பிரஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி பிரஸ் பண்ணும்போது இந்த கிரீன் கலர் பட்டன் வந்து பிரஸ் ஆயிடுது. ஸோ இதுக்காக நான் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேஸ் பண்ணிருக்கேன். பின்னாடி நான் ஏதாவது கமெண்ட்ஸ்ல நான் அப்லோட் பண்றேன். இந்த பட்டன் தவிர்த்து மீதி இருக்கிற இடங்கள்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபுல்லா பார்க்கலாம். சில யுகங்கள் கழித்து அது ஒன்றும் இல்லை மக்களே, இந்த ஃபோனுக்கு போட்ட ரிப்ளேஸ்மெண்ட் யூனிட் வந்துருச்சு. இந்த யூனிட்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட்டன்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி வாங்கின ஃபோன்ல தான் பிரச்சனை இருக்கிறது போல. ஒருவேளை இந்த ஃபோன் நீங்க வாங்குறதா இருந்தா கீபேட் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதையும் ரீசெக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோனோட டாப்ல பார்த்தோம்னா ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. 0 லாங் ப்ரெஸ் பண்றது மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். பாட்டம்ல உங்களுக்கு 3.5mm ஜாக், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மைக் இருக்கு. லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் எதுவுமே கிடையாது. இப்போ ஃபோனை கழட்டணும் அப்படின்னா உள்ள உங்களுக்கு ஒரு சிம் கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதுல ஜியோ சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். அது மட்டும் இல்லாம 128 GB வரலையும் மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா 1 MB 2 MB கூட கிடையாது. ஒரு 10 போட்டோ வரலையும் தான் ஸ்டோர் பண்ண முடியுது. அதனால கண்டிப்பா ஒரு மெமரி கார்டு போட்டுக்கிறது நல்லது இந்த போன் வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா. இந்த போன்ல டிஸ்பிளே சைடு வந்தோம்னா 2.4 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஓகேஸா இருக்கு. ஆனா கண்டிப்பா ஸ்கிராச்சஸ் விழும். அது மட்டும் இல்லாம இந்த போனோட பிரைட்னஸ் பார்த்தோம்னா இன்டோர்ல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. நம்ம Jio Bharat J1ல சொன்ன மாதிரியே தான் அவுட்டோர்லயுமே பெரிய அளவுக்கு இல்ல, ஓரளவு கண்டென்ட் ரீட் பண்ற குவாலிட்டியில தான் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு வந்தோம்னா உங்களுக்கு டெடிகேட் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. இயர்பீஸ் தான் இங்க ஸ்பீக்கரா வேலை செய்யுது. ஓரளவுக்கான சவுண்ட் குவாலிட்டி நீங்க இந்த போன்ல எதிர்பார்க்கலாம். இந்த போன்ல கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல பேசுறவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி கிளியராவே கேக்குது. அதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஆனா இங்க ரிங் டோன் வால்யூம்னு பார்த்தோம்னா இந்த போன்ல ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அது ஒரு ப்ராப்ளமா தான் நான் பாக்குறேன். அப்புறம் நீங்க நெட்வொர்க்ஸ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ளூடூத் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா வைஃபையோ ஹாட்ஸ்பாட்டோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இங்க கொடுக்கவே இல்ல. 4G பேண்டை பொறுத்த வரைக்கும் 3 4G பேண்ட் வரையும் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க நெட் ஆஃப்லாம் பண்ண முடியாது, ஆன்லயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து இதோட பேட்டரின்னு வந்தோம்னா இங்க 2000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு 3 நாள் வரைக்குமான பேட்டரி லைஃப் இந்த போன்ல நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க எந்த அளவுக்கு இந்த போனை புஷ் பண்றீங்கன்றத பொறுத்து. அடுத்ததான் இந்த போன்ல கேமரா சைடு இருந்தோம்னா அந்த அளவுக்கு பெரிய அளவுக்குலாம் இல்லைங்க. 0.3 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா போட்டோஸ்க்குலாம் செட் ஆகாது. ஆனா எங்க இது வேலை செய்யும் அப்படின்னா ஜியோ பே யூஸ் பண்ணும்போது இங்க ஸ்கேன் அண்ட் பே இந்த போன்லயும் பர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. Jio Bharat J1ல சொன்ன மாதிரி இங்க பஞ்சாயத்து நான் பெருசா எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஸ்கேன் பண்ணும்போதும் சரி, மணியை சென்ட் பண்ணும்போதும் சரி நல்லா ஸ்மூத்தாவா தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த போன்ல Jio Savan சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது வழியா உங்களால மியூசிக் கேட்க முடியும் நெட்டை யூஸ் பண்ணி. அதோட குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. என்ன உங்களால சர்ச் பண்ணி சாங்ஸ் எதையும் தேட முடியாது. தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நார்மலா நீங்க சாங் லிசன் பண்ணலாம், ட்ரெண்டிங்ல இருக்கிற சாங் எல்லாம். அடுத்தது Jio TV Jio சினிமால தமிழ் கண்டென்ட் அந்த அளவுக்கு இல்ல. அங்கேயுமே உங்களால சர்ச் பண்ணலாம், எதையும் தேட முடியாது. இருக்கிறதுல இருந்து ஏதாவது ஒன்னு தேடி எடுத்து பார்த்துக்கிட்டா தான் உண்டு. மற்றபடி எப்பயுமே எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி அப்ளிகேஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஒப்பேரா மினி கொடுத்துருக்காங்க. நார்மல் ப்ரௌசிங் மட்டும் அங்க நீங்க ப்ரௌஸ் பண்ணலாம். ஆனா 4G லெவலுக்கு நார்மலா ஸ்மார்ட் போன்ல இருக்கிற மாதிரியான ஸ்பீட் வந்து இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்காது. ஒரு பேசிக்கான ஸ்பீட் இந்த போன்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அப்புறம் பேசிக்கான கால்குலேட்டர், கேலண்டர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களால வால்பேப்பர் இந்த போன்ல கஸ்டமைஸ் பண்ண முடியும். அப்புறம் வழக்கமா கேட்கிற கேள்விதான், தமிழ் கீபேட் சப்போர்ட் இங்க இருக்கு. ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா ஒரு 1/2 மணி நேரம் நீங்க அதை லெசன் பண்ணணும் எந்த கீபேடுக்கு. அப்புறம் இந்த போன்ல ப்ராசஸர்னு பார்த்தோம்னா ஒரு பேசிக்கான ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது மிகப்பெரிய லேக்லாம் எதுவும் கிடையாது. ஓரளவுக்கு ஸ்மூத்தாவே இருக்கு. முன்ன இருந்த ஜியோ போன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸா இந்த போன்ல கிடைக்குது. அப்புறம் வேற என்ன மிஸ் ஆயிடுச்சு, இந்த போன்ல FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா அது எல்லா இடங்கள்லயும் வேலை செய்யல. ஏதோ ஒரு சில இடங்கள்ல வேலை செய்யுது. அது நெட்வொர்க் கிடைக்கிறத பொறுத்து. அப்புறம் இந்த போன்ல ரீசார்ஜ் பிளான் பார்த்தோம்னா 123 ரூபாய் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளுக்கு 500 MB வரலையும் டேட்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அன்லிமிட்டெட் காலிங் ஃபெசிலிட்டி அப் டு 28 days வரலையும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. மற்றபடி உங்களுக்கு இயர்லி ரீசார்ஜ் பிளான் பார்த்தோம்னா 1234 ரூபாயில இயர் ஃபுல்லா உங்களுக்கு காலிங் ஃப்ரீயா இருக்கும், மெசேஜிங் ஃப்ரீயா இருக்கும். ஒரு நாளுக்கு 500 MB வரலையும் டேட்டா உங்களால யூஸ் பண்ண முடியும். ஃபைனலா இதோட பிரைசிங் வருமே, இந்த போன் 1399 ரூபாய்க்கு அமேசான்லயும் ஜியோ ஷோரூம்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு இந்த போன் வர்த்தா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா வர்த்தான டீல் மாதிரி தான் தெரியுது. இன்னும் எக்கச்சக்கமான ரிவ்யூ வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.